ஒரு சாதாரண காய்ச்சல், அது கவனிக்காம விட்டா ஒரு சில நேரத்தில் உயிரை போகும் ஆபத்து கூட ஏற்படும். ஆமாம், எமது நாட்டை பொறுத்தவரையில் இப்போது செய்திகள்லையாக இருக்கலாம், அதே போன்று சமூக ஊடகங்கள்லையாக இருக்கலாம், ஒரு நோய் பற்றி தான் பெருசாக பேசுகிறாங்க. மெனிஞ்சைட்டிஸ். மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? வாங்க பார்ப்போம். மெனிஞ்சைட்டிஸ் என்பது மூளை மற்றும் முதுகுத்தண்டை பாதுகாக்கும் மெனிஞ்சஸ் எனப்படும் படலங்களில் ஏற்படும் கடுமையான தொற்று நோயாகும். இது வைரஸ், பாக்டீரியா அல்லது சில சமயங்களில் பூஞ்சை காரணமாக கூட ஏற்படலாம். குறிப்பாக பாக்டீரியா மூலம் ஏற்படும் மெனிஞ்சைட்டிஸ் மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த நோய் பல மாவட்டங்களில் பரவி இருக்குது. குறிப்பாக தியத்தலாவ, தெனியாய, ரிகில கஸ்கட, அது மாத்திரமில்லாமல் கண்டி, குருநாகல், தற்போது ரீசண்டாக அகனுகொலபெலசு சிறைச்சாலையிலுமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இதில் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தமா இருந்தால், இது சிறு பிள்ளைகளை தான் அதிக அளவு தாக்கி இருக்குது. இந்த நோயின் ஆரம்ப அறிகுறிகள் சாதாரண காய்ச்சலை போலவே இருக்கும். ஆனால் கடுமையான தலைவலி, வாந்தி, குமட்டல், கழுத்தை நகர்த்த முடியாமை, வெளிச்சத்தை பார்க்க சிரமம், அதிக சோர்வு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். சிறுவர்களுக்கு இது போன்ற அறிகுறிகளை கூற முடியாது. ஆகவே சிறுவர்களுக்கான அறிகுறியாக அதிகமாக அழுதல், உணவை மறுத்தல் மற்றும் தூக்க கலக்கம் போன்றவை அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன. இது போன்ற அறிகுறிகள் காணப்பட்ட கட்டாயமாக வைத்தியரை அணுக வேண்டும்னு சொல்லி சுகாதார பிரிவு தெரிவித்திருக்குது. இந்த அறிகுறிகள் எப்படி இருக்கக்குள்ள இந்த நோய் மற்றவங்களுக்கு எப்படி தொத்துது, அதாவது மற்றவங்களை எப்படி இந்த நோய் பாதிக்கக்கூடும் அப்படின்றதையும் சுகாதார பிரிவு தெரிவிச்சிருக்குது. அதாவது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க தும்மக்குள்ளேயோ அப்படி இல்லாட்டி இருமக்குள்ளேயோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதன் துகள்கள் போகும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது மாத்திரமில்லாமல் அசுத்தமான குடிநீரை உட்கொள்ளும் போதும் இந்த நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவிச்சிருக்குது. அப்படின்னா இந்த நோயிலிருந்து நம்ம எவ்வாறு பாதுகாப்பை பெறலாம், எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்றதையுமே சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்குது. குறிப்பாக நெருங்கிய தொடர்புகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சன நெரிசல் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். கூடுதலாக சன நெரிசல் இருந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் பட்சத்தில் முகக்கவசங்களை அணியணும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எப்படி கொரோனா டைம்ல நம்மளை பாதுகாத்துக்கு வந்தோமோ அதே மாதிரி தும்மும் போதும் இருமும் போதும் ஏதாவது ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி ஏதாவது சர்வியட் வச்சு அந்த மாதிரியான விடயங்களை கடைபிடிக்கக்குள்ளேயும் இந்த நோய் தாக்கத்திலிருந்து மற்றவங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்ற விஷயங்களையுமே சுகாதார அமைச்சு தெரிவிச்சிருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நோய் சம்பந்தமாக வைத்தியர்களுமே சில விடயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த நோய் அறிகுறிகள் காணப்பட்டு, அதாவது இந்த நோய் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டால் முழுமையாக இதிலிருந்து குணமடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. எனவே இது போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் நாம் உடனடியாக வைத்தியரை நாடி அதற்கான சிகிச்சைகளை பெற்று நம்மை பாதுகாத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்ம அருகில் இருக்கிறவங்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவி செய்வோம். மற்றும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.